டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்பு. கூட்டத்தை திமுக புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். இந்தியா கூட்டணியில் இடதுசாரிகள் உள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். இந்தியா கூட்டணியில் திமுகவின் நிலை குறித்து விரைவில் தெரியும் எனவும் கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்கள் உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாக. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. ஒத்த கருத்துடைய பிரச்சனையில் திமுகவோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் எனவும் திட்டவட்டம். திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார். மூன்று மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறிதான் இந்த ஆட்சி நடக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் பிரச்சனை பேச போறதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசி கொண்டிருப்பார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகா ஆட்சியை 3 மாதங்கள் கூட தாங்காது என கூறுவதால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் கருத்து தவறானது என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் தமிழகத்தில் தற்போது நடப்பது தூய ஆட்சி அல்ல, பித்தலாட்ட ஆட்சி. மாற்றத்தை விரும்பிய மக்கள் இந்த ஆட்சியின் பேராபத்தை விரைவில் உணர்வார்கள் என டிடிவி தினகரன் பேச்சு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகா கூட்டணியில் நின்று வெற்றி பெற முடியுமா என சீமான் கேள்வி. தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என விமர்சனம். ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்கிட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதலை. போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இது பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு காங்கிரஸ் வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என
சீமானுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால். கோயில்களில் தரிசனத்திற்கு ஓரிரு மாதங்களில் ஆன்லைனில் முன்பதிவு. பக்தர்கள் தரிசனம் செய்ய பணம் பெறுவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தகவல். அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க ஆளுநர் அருளேகர் அனுமதி. விரைவில் வழக்கு விசாரணைக்கு வரவிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் 10ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. பலமுறை ஃபிளாப்பான படத்தை வேறு பெயரில் ரிலீஸ் செய்தால் எப்படி எடுபடும்? அண்ணாமலையின் புதிய இயக்கம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. நார்மலாக ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃப்ளாப் ஆன படத்தை திருப்பி வேறு பேர் ரீரிலீஸ் பண்ணால் அது எப்படி எடுபடும் தெரியல. கண்டிப்பாக தோல்வி நிச்சயம்தான். தேர்தலில் தோற்றுதான் போயுள்ளோம், செத்து போகவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டமாக பேச்சு. ஆதவ் அர்ஜுனா பைத்தியக்காரர் போல பேசி வருவதாகவும் கடும் சாடல். எல்லாம் பார்க்கிற போது நம்மளை பார்த்து சில சில்லற பயலுக சிரிக்கிறானுங்க. நாங்கள் தேர்தல் களத்தில் தோத்துத்தான் போயிட்டோமே தவிர செத்து போகலை. தம்பிகளா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ இழந்திருக்கிறோம். உங்களையும் பார்ப்போம், எத்தனை விஜய் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அதிமுக பல சோதனைகளை வேதனைகளை தாண்டித்தான் கொள்கை படிப்புள்ள கோடான கோடி தொண்டர்கள் ஆணி வேராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். AI தொழில்நுட்பத்தை கொண்டு கருணாநிதி, முதலமைச்சர் விஜய் ஆகியோரை இழிவுபடுத்தக்கூடாது. அநாகரிகமான குற்றங்கள் நேரும்போது சமூகம் ஒட்டுமொத்தமாக இணைந்து கண்டிக்க வேண்டும் என CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். மதவாத சக்திகளுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் VCK உறுதுணையாக இருக்கும். அமைச்சரும் VCK துணை பொதுச் செயலாளருமான வன்னியரசு உறுதி. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் பழைய நடைமுறையை தொடரும் என்ற அரசின் அறிவிப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரவேற்பு. மதச்சார்பற்ற கொள்கையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிடுவதாக தகவல். மின் வாரியத்தில் அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் எழுந்து வருவதோடு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு 20,000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் கைவிட முடிவு. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக வந்த தகவல் உண்மை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தொடர்வது குறித்தோ நிறுத்துவது குறித்தோ தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை என தகவல். அடாரி வாகா எல்லையில் மாலை நடைபெறும் ராணுவ வீரர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். தனது ஜெய்ஹோ பாடல் உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ள நிலையில் முதன்முறையாக கொடி நிகழ்வில் பாட உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. இந்தியாவில் மெத்த படித்த மக்களிடையே கருவுறுதல் விகிதம் கடந்த பல ஆண்டுகளாக குறைந்துவிட்டது. இந்தியாவின் பிறப்பு விகிதம் வெகுவாக சரிந்து விட்டதாகவும் எலான் மஸ்க் ட்விட்டர் பதிவு. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் புதிய போர்க்கப்பலின் சோதனை ஓட்டத்தை தனது மகள் கிம் ஜி உடன் ஆய்வு செய்தார் வடகொரிய அதிபர்.
சுமார் 5000 டன் எடை கொண்ட இந்த கப்பல் கடந்த ஆண்டு அறிமுகத்தின் போது விபத்தில் சிக்கிய நிலையில் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ரஷ்யாவின் பல்வேறு பிராந்தியங்களில் கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் வகையில் தாயகம் என்ற பெயரில் கலை நிகழ்ச்சி. ரஷ்யாவின் ரெட் ஸ்கொயரில் நடைபெற்று வரும் 4 நாள் தேசிய புத்தக திருவிழாவில் இலசுகள் அசத்தல். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல்.